Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு கிரேப் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். பல்காக நம்ம செஞ்சு வச்சுட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போலாம் இந்த கிரேப் ஜூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். நான் இன்றைக்கி பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன், சீடு உள்ளது. இது வந்து நல்ல டார்க்கான கலர்லேயும் நமக்கு கிடைக்கும். அந்த கிரேப்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இது நாட்டு கிரேப்ஸ், அதனால் கொஞ்சம் வந்து கலர் வந்து நமக்கு டல்லாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இது மாதிரி கிரேப்ஸ் வெடித்த மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ இந்த கிரேப்ஸை வந்து ஒரு மத்து வச்சு கொஞ்சமாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதிலே நம்ம வந்து கொதிச்சுக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் உள்ள அந்த கிரேப்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். இப்போ நல்லா மசிச்சு 5 மினிட்ஸ் ஆகிட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு திருப்பி நம்ம வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் நமக்கு போதும். ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கிடலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொதிக்க வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்க போகிறேன். அப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியாக தான் நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து குடிச்சிடலாம். இல்லை திக்காக நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம குடிச்சிக்கிடலாம். ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், நல்லா நம்ம கொதிக்க வச்சுருக்கிறதுனால. இப்போ இது கூடயே ஒரு ½ லெமன் வந்து ஜூஸ் மட்டும் இதனுடைய சேர்த்து அப்படியே ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்போ ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஊற்றி நம்ம குடிச்சிக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நார்மலாக கிரேப்ஸை போட்டு சரி ஜூஸ் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது நமக்கு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். எப்பப்போ தேவையோ சுகர் எல்லாமே போட்டாச்சு, அதனால் ரொம்ப ஈஸியாக கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.